Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஈஸியா இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி கேரமல் புட்டிங் தான் நான் உங்க கூட செஞ்சு காமிக்க போறேன். வீடியோக்குள்ளால போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா Abhi's Hashtagக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரமல் புட்டிங் பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேரமல் சாஷே வந்து எடுத்திருக்கிறேன். இதுக்கு உள்ளாடி 2 பேக்கெட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒண்ணுல வந்து கேரமல் சாஸ் கொடுத்திருப்பாங்க, இன்னொன்னுல வந்து கஸ்டர்ட் பவுடர்ஸ் மிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஈஸியான கேரமல் புட்டிங் வந்து சூப்பரா பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ஸ்டவ்ல ஒரு சாஸ் பேன் எடுத்து இதுல ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன். பால் ஆட் பண்ணதுக்கு பிறகு ஃப்ளேம் ஆன் பண்ணி இதை நல்லா பாயில் பண்ண வைக்கலாம். நான் இன்னைக்கு அந்த சாஷேயோடைய பேக் சைட்ல கொடுத்திருந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். பால் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி வந்ததும் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம பால் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்ப நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி நம்ம கேரமல் சாஷேல இருந்த கஸ்டர்ட் பவுடர் பாக்கெட்டை வந்து இதுல ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுல ஆல்ரெடி சுகர், அகர் அகர் அண்ட் கஸ்டர்ட் பவுடர்ஸ் வந்து இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே போட தேவையில்லை. அந்த ஒரு சாஷையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுல எந்த கட்டிகளுமே ஃபார்ம் ஆகாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு ஒரு நல்லா பாயில் பண்ண விட்டுக்கலாம். இப்ப நல்லா பாயில் ஆகி வருது பாருங்க. இந்த டைம் நல்லா இதை ஒருக்கா கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் வந்து கூல் பண்ண விட்டுக்கலாம். இந்த டைம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த கேரமல் சாஸ் இருந்த பாக்கெட்டை கட் பண்ணி நம்ம மோல்டில் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நமக்கு எந்த மாதிரி மோல்டில் வந்து நம்ம கேரமல் புட்டிங் செய்யணுமோ அந்த மோல்டில் நம்ம வந்து இந்த கேரமல் சாஸை பாட்டம்ல ஒரு லேயருக்கு வந்து கொடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை சிங்கிளா ஒரு பெரிய பவுல்ல கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேரமல் சாஸ் வந்து போட்டுட்டு இதை நல்லா எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கஸ்டர்ட் மில்கை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை ஒரு 2 hours நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ல எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 hours தாண்டி நான் எடுத்திருக்கிறேன் பாருங்க. அழகா நமக்கு செட் ஆகி கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து எந்த பவுல்ல நம்ம வந்து சர்வ் பண்ணணுமோ அந்த பவுல் எடுத்து இதை அப்படியே அதுக்கு மேல வச்சு அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா 2-3 தடவை டேப் பண்ணிட்டு இதை நம்ம ரிலீஸ் பண்ணி எடுக்கலாம். புட்டிங் வந்து சூப்பரா நமக்கு கிடைக்கும். சூப்பரான டேஸ்டியான ஒரு கஸ்டர்ட் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ரொம்பவுமே ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.